எல்லாருக்கும் வணக்கங்க. ஜோதிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாகற்காய் குழம்பு. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாகற்காய் வாங்கி நல்லா கழுவி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது நம்ம முதல்ல வதக்கி எடுத்துக்கலாம். மண் சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இது பாவக்காய் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கலாம். பாவக்காய் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இனி நமக்கு பாவக்காய் குழம்பு செய்கிறதுக்கு பொருள்களை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். மல்லி போட்டுக்கலாங்க. மசால் வறுத்து அரைச்சி குழம்பு வைக்கிறப்ப பாவக்காய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மிளகு பெருங்காயம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். மிளகாய் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கசகசா போட்டுக்கலாங்க. போட்டோன்னா அந்த ஹீட்டுக்கு அப்படியே பொரிஞ்சிடும். இறக்கிடலாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, தேங்காய் போட்டுக்கலாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு தாளிச்சிக்கலாங்க. மசாலாலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. பாவக்காய் வதக்கின சட்டிலேயே எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. புளி குழம்புக்கு கருவேப்பிலை, பூண்டு, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரைச்சி வச்ச மசால் போட்டுக்கலாங்க. புளிக்கரைசல் ஊற்றிக்கலாங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. மசாலாலாம் அரைச்சி குழம்பு வைக்கிறப்போ பாவக்காய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிடாதவங்க கூட கொஞ்சம் சாப்பிடுவாங்க. பாவக்காய் போட்டுக்கலாங்க. பாவக்காய் நல்லா வதக்க எடுத்து வச்சதுதாங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இறக்கிடலாம். மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாங்க. வெல்லம் போடுறப்போ காரம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் கொஞ்சம் இனிப்பு சேர்ந்தால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தேவையான போட்டுக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மல்லி இலை தூவி இறக்கலாம். பாவக்காய் குழம்பு இதேமாதிரி முதல்ல வச்சுருக்குறேங்க, காமிச்சிருக்கிறேன் வீடியோவில். அது தாளித்து வைக்கிறது, வெங்காயம் தக்காளி எல்லாம். இது மசாலாலாம் அரைச்சி வைக்கும்போது குழம்பு நல்ல மணமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது மாதிரி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோதிஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.